Hello guys, welcome to Man to Machine Studios. இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோ மொபைலில் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இந்த கொஸ்டின் இந்த வீடியோ பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது மூலியமாக அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ Adobe Lightroom ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இதில் ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லி 2 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 ஃபோட்டோ நான் எடிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். மெயினாக Adobe Lightroom எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலர் கரெக்ஷனுக்காக தான் Adobe Lightroom வச்சுருக்காங்க. இது வந்து Adobeோட ப்ராடக்ட் தான். நம்ம ஃபோட்டோஷாப்பில் கேமரா ஃபில்டர்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். அதில் இருக்க ஒரு மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணிடலாம் Adobe Lightroomல. ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கலர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். அதில் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே. அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஈவினிங் எடுத்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதனால் இதை நாம் வந்து பகலில் எடுத்த மாதிரி மாற்ற போகிறோம். ஹியூவை நான் அப்படியே ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். அதேமாதிரி சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு லூமினன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பகலில் எடுத்த மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அப்படியே க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை சூஸ் பண்ணிட்டு ஹியூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லூமினன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதுக்காக இதை 3 இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபோட்டோவில் இருக்க சப்ஜெக்ட் பார்த்தோம்னா க்ரீன் கலர் தான் மேக்ஸிமம் இருக்குது. அதனால தான் இந்த 3 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த பிக்சரில் நம்மளுக்கு ரெட்டுமே இருக்குது, ரெட் கலருமே சேர்ந்துருக்கு. அதனால நான் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலரில் லூமினன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் எஃபெக்டாக தெரியும். அடுத்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சர் காமிக்கும். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மராக இருக்கும். அந்த மாதிரி இது காட்டும் உங்களுக்கு. நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப அதிகம் வேணால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டின்ட்டு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். எனக்கு இந்த இதுக்கு தேவைப்படாது டின்ட்டு. இப்போ நான் விப்ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். விப்ரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கலரை பூஸ்ட் பண்ணி தரும். சேச்சுரேஷனும் அப்படி தான். ஆனால் சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா விக்னைட். இங்கே பார்த்தீங்களா தேர்ட் ஆப்ஷன் விக்னைட்னு சொல்லி இந்த விக்னைட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துடும் நம்மளுக்கு. இந்த விக்னைட் நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்டும் கொஞ்சம் ஃபெதர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் ஃபெதர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கேன். ரவுண்ட்னஸ் கொஞ்சம் ஓகே, இந்த அளவு எனக்கு போதும். எனக்கு இந்த பிக்சரை பாருங்கள், இப்போ எடிட் பண்ணது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஃபோட்டோ செம்மையாக வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ எடிட் பண்ணது. இது நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஷேர் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேபெக்கில் நம்மளுக்கு இந்த டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட்டே கொடுங்க, 100% கொடுக்கட்டும். அப்புறம் ஜேபெக்கில் இருக்கட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரீசெட் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண எஃபெக்ட் எல்லாமே ஒரு ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு ஒரு ஃபோட்டோ நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த ப்ரீசெட் அப்ளை பண்ணால் நம்மளோட எஃபெக்ட் எல்லாமே அந்த ஃபோட்டோவுக்கு அப்ளை ஆகிடும். ப்ரீசெட் பட்டன் வந்து இதுதான் ப்ரீசெட் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்களா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ப்ரீசெட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரீசெட் நேம் கேட்கும். என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா நியூ ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ ப்ரீசெட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. இது லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ப்ரீசெட் இப்போ அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக கீழே வந்து அந்த ப்ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நியூ ப்ரீசெட்டுன்னு சொல்லி ஒன்று காமிக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணது அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ரீசெட் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ண ப்ரீசெட் வந்து இப்போ அப்ளை ஆகிடும். இப்போ ஓகே கொடுக்கலாம். பார்க்கலாம் பாருங்கள், பிக்சர் இப்போ நம்மளுக்கு செமையாக வந்திருக்கு. அதே போல் இதை வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஷேர் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.